Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,812. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பன் தான் 24,803. ஹை பார்த்தீங்கன்னா 24,863. லோ பார்த்தீங்கன்னா 24,733. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,793 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சோட 24,793 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. அந்த இனிஷியல் ஒரு சின்ன மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் அங்கேருந்து டவுன், அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேல தான் இருந்தது. கடைசியாக முடியும் போது ஒரு இறக்கத்தை கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 24,800 க்ரூஷியல் லெவலில் பிரேக் ஆகி இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து என்னோடய வியூகம் படி பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த 24,800 வந்து இவ்வளோ நாள் வந்து அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அதை பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட் வந்து இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இப்போதைக்கான நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான். அதாவது 24,800 நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்ட். முடிஞ்சிருக்கிறது 24,793 இருந்தாலும் இந்த 800 அதாவது 800 to 810, லெட் வி கீப் இட் அஸ் 810 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 24,920 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டண்ட்டு நம்ம பார்க்கும்போது 24,810 க்ரூஷியலாக இருக்கும். இதை பிரேக் ஆகும்போது அங்கேருந்து ஃபர்தராக ஒரு 100 to 110 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஹையே பார்த்திங்கன்னா 24,860. ஸோ இதை பிரேக் ஆனால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 24,910 to 920 போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போதைக்கு அதாவது 24,645, லெட் வி கீப் இட் அஸ் 24,615 வச்சுக்கோங்க. இந்த ஏரியா தான் இப்போதைக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பெரிய டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப் டு 24,500 வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 640 to 650 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இதை எடுத்து ஒரு நிமிஷம், இதை எடுத்து பார்த்திங்கன்னா கீழே இது வரைக்கும் இறங்குது. நம்ம 500 சொல்கிறோம், அதையும் தாண்டி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் இந்த 24,640 அந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் ஆகி கேண்டில் ஃபார்மேஷன் வந்தோன்னா ஃபர்தர் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இந்த 56,000 லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் 55,784 ஓப்பன் ஆனாலும் ஹை பார்த்திங்கன்னா 55,942 லெவல் வரைக்கும் தான் போச்சு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த 56,000 பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து செல் அண்ட் ரைஸ் அந்த வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இப்படி வருது. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து அதிகமாக வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடம் வரும். 24,780 to 800 லெவல் வரும். இந்த ஏரியா வரும். 780 to 800 வரும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 56,000 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா 55,800 வந்து நம்மளுக்கு 780 to 800 கீப் இட் 7
780 to 800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சுன்னா 56. ஸோ கிளியர் கட் அப்சைட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் 56,000 லெவலில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் அப்சைட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த ஏரியா வரும், அதாவது 54,430 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக வரும். இந்த ஏரியா வந்து 430, 420, 430 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஃபர்தராக பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இறங்கும், இப்போதைக்கு இறங்குனா கிட்டத்தட்ட 54,200 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கேண்டில் அதாவது 180 to 200 வந்து நம்மளுக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 430 to 400னா எக்ஸாக்டாக அங்கே பிரேக் ஆனால் அதுக்கும் கீழே ஒரு 20. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் 10-20 பாயிண்ட் வச்சுட்டு தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 400 க்ளோஸ் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு 200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 55,577 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இமீடியட் பார்த்திங்கன்னா 55,800 இருக்குது. சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 55,420 to 430 இருக்குது. என்னோட லோவே பார்த்தீங்கன்னா 475. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.